ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களா, உங்கள் நபருடைய மனசில் இருந்த குழப்பம் தெளிவாயிடுச்சா, இப்போ அவங்க என்ன முடிவில் இருக்காங்க, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய மனசில் வேறு ஏதாவது எண்ணங்கள் இருக்கா, இதை பற்றியெல்லாம் இந்த ரீடிங்கில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் எல்லோ பட்டர்ஃப்ளை டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ இந்த உறவு வந்து வேணும்னு உங்கள் நபர் வந்து விரும்புகிறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சோல்மேட் கனெக்ஷனை வந்து குறிக்குது. நீங்கள் பிரேக்கப் பண்ணாலுமே திரும்ப வந்து பேசுவீங்க. ஏன்னா உங்கள் ரெண்டு பேருடைய வேவ்லேருந்து வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் நபர்கிட்ட ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பேசாமல் இருந்தாலுமே திரும்ப நீங்கள் பேசிடுவீங்க. இப்போ உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வாக வந்து இருக்குது. அதாவது ஆழமான ஒரு அன்பாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது கிடையாது அப்படின்னா திரும்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து சேரும். உங்களுக்கு இதில் ரீயூனியன் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் கூடயே திரும்ப வந்து நீங்கள் சேருவீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேசி தான் ஆகணும். அப்படி பேசுகிறப்போ திரும்ப அந்த பழைய பாண்டிங் வந்து உங்களுக்குள்ளாடி ஏற்படும். ஏன்னா உங்கள் நபர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசில் வந்து காதலுக்கு தகுதியான ஒரு நபர் யாருன்னா அது நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. உங்கள் நபர் நிறைய பேர் அவங்க லைஃப்பில் பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் எப்போவுமே உங்கள் நபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நபராக வந்து இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்கள் நபருக்கு உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்குது. என்னத்தான் அவங்க கோவப்பட்டாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் நபருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் நபர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு. ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது. மனசில் இருந்து தான் அதை பேசியிருக்காங்களான்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபரை வந்து எப்படி அன்பாக பார்த்துக்கணும், சண்டை வந்தால் கூட நீங்கள் இறங்கி போகிறது, நிறைய விஷயங்கள் இந்த நபருக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது எல்லாமே அவங்க வந்து இப்போ நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் நபர் வந்து குழப்பமாக தான் இருக்காங்க. இன்னுமே வந்து தெளிவான முடிவு வந்து எடுக்கலை. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இன்னுமே உங்கள் நபர் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலை. இப்போ அவங்க மனசெல்லாம் உங்களை மட்டும்தான் வந்து தேடுது. அதிகமாக உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா கொஞ்சம் விலகி விலகி தான் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணத்தினால தான் விலகி போகிறாங்க. அந்த காரணத்தை வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு சரியான வேலை கிடையாது, வீடு கிடையாது, நான் இன்னும் படித்து முடிக்கலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணம் வந்து உங்ககிட்ட வச்சுருப்பாங்க உங்கள் நபர். ஆனால் இது வந்து கரெக்டான காரணமா அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இல்லவே இல்லை. குடும்ப சூழ்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர் வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து உங்கள் நபர் நினச்சா சரி பண்ண முடியும். உங்கள் நபர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டக்குன்னு தாவி குதிக்க மாட்டாங்க. அதாவது அவசரப்படவே மாட்டாங்க. இந்த நபர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா முடிவுகளையும் வந்து எடுப்பாங்க. அவசரப்பட்டு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் அவசரப்பட்டு எடுத்த சில முடிவுகள்னால நிறைய விளைவுகள் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக தான் ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்குமான்னு தெரியலை, இந்த ஒரு மனநிலையில் தான் உங்கள் நபர் வந்து இருக்கிறாங்க. அவசரப்படலை உங்கள் நபர். இப்போ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்குது அவங்களுக்கு. தற்போது நம்ம பார்க்குறப்பவே அதிகமாக நினைக்கிறாங்க நீங்கள் அவங்க கூட பழகின
அந்த பழைய விஷயங்கள் ஒன்றா லவ் பண்ணப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நீங்கள் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தீங்களோ அது எல்லாமே அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. உங்களுக்கும் சம அளவு காதலை வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நபர். நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை, நான் காமிச்ச அளவுக்கு கூட அந்த லவ்வை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்களும் அதே அளவுக்கு வந்து காதலை கொடுத்துருக்காங்க. ஆனால் முழுசாக வந்து வெளிப்படுத்தலை. உங்கள் 2 பேருடைய காதலில் உங்கள் நபருடைய காதல் தான் வந்து அதிகமாக உங்கள் மேலே வந்து காமிச்சிருக்காங்க. இப்போது உங்கள் நபர் வந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. திரும்ப பார்த்து எல்லாத்தையுமே வந்து நிதானமாக உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா உங்கள் நபருக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து ஒரு சாரி சொன்னாலும் நீங்கள் மனசு மாறிடுவீங்க, கொஞ்சம் நல்லா பேசினாலே வந்து நீங்கள் மனசு மாறிடுவீங்க. இதெல்லாமே உங்கள் நபருக்கு வந்து தெரியுது. இருந்தாலுமே அவங்க உங்களை வந்து பேசின அந்த பழைய விஷயங்கள் பழி போட்டிருப்பாங்க, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ஆப்போசிட்டாக செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு குற்ற உணர்வை வந்து அவங்களுக்குள்ளாடி இப்போ வந்து ஏற்படுத்துது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவசரப்பட்டு பேசுகிறதுக்கு தயங்குறது, கொஞ்சம் அதிகமாக தள்ளி தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நீங்கள் இப்போ வந்து பேச முயற்சி பண்ணாலுமே அவங்க வந்து பெருசாக பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் நபர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் என்னை வந்து சமாதானப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் நான் நார்மல் ஆகிக்கிறேன், நானே வந்து பேசுகிறேன், கொஞ்சம் டைம் கொடு, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் நபருக்காக நிறைய தியாகம் வந்து செஞ்சுருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்கீங்க. உங்கள் நபருக்கு வந்து அதெல்லாமே வந்து தெரியுது. அவங்க வேணும், உங்கள் நபர் வேணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க. மற்றவங்க வாயிலிருந்தெல்லாம் பேச்சுக்கள் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது அப்படி ஒரு பேச்சு வந்து கேட்குறதுக்கு அவசியமே இல்லை. பட் இந்த நபருக்காக மற்றவங்க திட்டுனா கூட அதை வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் நபருக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால தான் இப்போ உங்கள் நபர் வந்து ஒரு குற்ற உணர்வில் வந்து இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமான ஒரு இடைநிறுத்தம் தான், சரியா? டெம்பரரி பிரேக்கப் தான். இதை நினச்சி நீங்கள் வந்து அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க முழுசாக அவங்கள வந்து திருத்திக்கிட்டு உங்ககிட்ட வரணும்னு வந்து அவங்க இப்போ நினைக்கிறாங்க, சரியா? அதனால தான் இப்போ அந்த சின்ன ஸ்பேஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் நபர் வந்து கொடுத்துருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்க்குறப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்கள் நபருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் எதிர்க்கணும்னு நினச்சும் எதுவுமே செய்ய முடியாமல் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்காக தியாகம் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு, சரி? அதை எதிர்த்து போராட முடியாமல் இப்போ என்னென்னா ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காதல் வந்து கைவிட்டு போயிருக்கு. என்னத்தான் உங்கள் மனசு வந்து அவங்க நல்லா இருக்கட்டும், ஹாப்பியாக வாழட்டும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, முழுசாக ஏற்றுக்க முடியல. அவ்வளோ வலி இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, மூவ் ஆன் ஆக முடியலை, சடனாக கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும், சரியா? ஏன்னா ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த காதல் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் இப்போ வந்து செய்யணும். ஏன்னா உங்கள் நபர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. உங்களுடைய நபர் வந்து இந்த காதலை தற்காலிகமாக தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்கள் நபர் சரியாக பேசவே மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் நபர் வந்து இப்போ காதலை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு, சரியா? ஏன்னா அவங்களால அவங்க வீட்டில் உள்ளவங்கள எதிர்த்து போராட முடியலை, எதையுமே சமாளிக்க முடியலை. அதனால் வந்து இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நபருடைய சிச்சுவேஷனை வந்து இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டெம்பரரியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறப்ப வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு. அதை நீங்கள் புதிய கண்ணோட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாருங்கள், சரியா? ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்கள் நபர் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதையே நீங்கள் நினச்சி எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருக்கீங்க. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகிறதுக்கான காரணம் வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். அவங்க ஒன்று சொல்லி நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு வேறு விதமாக நிறைய விஷயங்கள் செஞ்சனால தான் அந்த கோவத்தில் வேணான்னு போயிருக்காங்க.
உங்கள் நபர் சொன்ன சொல் வந்து கரெக்டானது தான், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறையாக வந்து இருந்திருக்கு. சரியா? அதனால் இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதையுமே நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. சரியா? இப்போ நீங்கள் உங்கள் நபரையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப வந்து அது வேலைக்கு ஆகவே ஆகாது. அதனால் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. உங்கள் நபர் வந்து இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே நீங்கள் விட்டுருங்க. தேவையில்லாமல் நீங்கள் எதையுமே வந்து சிந்திக்காதீங்க. தேவையில்லாமல் எதிர்மறையாக சிந்திக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். உங்களுடைய லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இல்லை. சரியா? உங்கள் நபர் வந்து எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு இப்போ கூட அந்த பழைய விஷயங்களில் தான் நிற்கிறீங்களே தவிர எதையுமே புதுசாக வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் சில விஷயங்கள் கை மீறி போயிடுச்சு அப்படின்னா அதை பிரபஞ்சத்துடைய ஓட்டத்திலேயே நீங்கள் விட்டுருங்க. பிரபஞ்சம் சரியாக எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். உங்கள் நபர் இப்போ டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ பேசக்கூடிய நபர், உங்களை விடையுமே அதிகமாக பேசுகிறது உங்கள் நபர் தான். ஆனால் இப்போ என்னென்னா உங்கள் நபர் தான் ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க முகத்தில் வந்து ஒரு அமைதி இருக்குது. அந்த பழைய சிரிப்பு எதுவுமே உங்கள் நபர்கிட்ட வந்து பெருசாக இல்லை. அவங்க சிரித்தா கூட அது உண்மையான சிரிப்பா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு சிரிக்கணுமே அப்படின்னு தான் வந்து இருக்காங்க. ஏன்னா மனசு வந்து அந்த அளவுக்கு வலியை வந்து சுமக்குது. அதனால தான் அவங்களுடைய முகமும் வந்து வாடி போயிருக்கு. இப்போ உங்கள் நபர் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க பண்ணலை. அதிகமாக பேசின நபர் இப்போ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதோ தண்டனை கொடுத்துருக்காங்க, என்னை தண்டிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. சரியா? அவங்க என்னென்னா விருப்பப்பட்டு தான் இப்போ வந்து அமைதியாக வந்து இருக்காங்க. அதனால் உங்கள் நபரை வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னாலுமே உங்கள் நபர் வந்து பெருசாக காது கொடுத்து கேட்காத மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க எதையுமே வந்து பெருசாக எடுக்கலை. உங்கள் நபர் நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க வந்து சில விஷயங்கள் அவங்க மாற்றிக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட வரப்போ உண்மையாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்கள் நபர் இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தவே கூடாது. சரியா? கட்டாயப்படுத்தி எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அழுது பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்கள் நபரை வந்து உங்ககிட்ட கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா அங்கே சாதிக்கவே முடியாது. நீங்கள் சற்று நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். சரியா? இப்போ தான் உங்கள் நபர் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய காதல் என்னங்கிறத, அந்த காதலுடைய வேல்யூ என்னங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டைம் தேவைப்படுது. சரி? அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் நபரை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை மட்டும் கொஞ்சம் மாறுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மாறும். ஏன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா உங்களை பிடிக்கலை, அவங்க வந்து மாறிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கதறிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க முழுமையாக வரலை. சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. உங்கள் நபருக்கு இருந்த பண பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காசு வந்து அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா அவங்க போட்ட கடின உழைப்பு, அவங்களுடைய சொந்த உழைப்பில் உருவான அந்த காசு. கடனெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நபர் வந்து சரி பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா அவங்க போட்ட கடின உழைப்பை வந்து இப்போ அவங்க அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் நபர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போவுமே வேலைன்னு இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே அந்த பிஸ்னஸ் இதில் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்ட கடின உழைப்புக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் நல்லபடியாக வந்து கிடச்சிருக்கு. அதனால் இப்போ முழுக்க வந்து அவங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அவங்க எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா? நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களை தான் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கவனம் எல்லாமே உங்கள் நபர் மேலே தான் அதிகமாக வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் நபர் வந்து எப்போவுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் அதே விஷயம் வந்து பொருந்தும், உங்களுக்கும் அதே விஷயம் வந்து பொருந்தும். ஏன்னா உங்ககிட்டையும் சொல்லியிருப்பாங்க,
யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னுடைய சொந்த காலில் நீ நிற்கணும் அப்படின்னு, எப்போவுமே ஒன்று நீ கவனிச்சுக்கணும், தனியாக நின்று கவனிச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் நபர். ஏன்னா உங்கள் நபர் வந்து விரும்புகிறதும் அதுதான். தனித்து நிற்கிறப்ப தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்க முடியும். நல்லது எது கெட்டது எது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி உங்கள் நபரை நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்காக அமைச்செடுக்கணும்னு அவங்களும் வந்து நினைக்கிறாங்க. இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை சுற்றி இருந்த சில கடன் பிரச்சனைகள் அதெல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து அடைச்சிட்டீங்க. இப்போ என்னென்னா தனிமையில் தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு அமைதி, உங்களுடைய சொந்த முயற்சியினால் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சனால இப்போ ஒரு அமைதியிலேயே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. உங்கள் நபர் வந்து உங்கள் கூட இல்லைனாலும் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கை நான் வந்து இப்போ நல்லபடியாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வரேன், கூடிய சீக்கிரமாகவே எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் நீங்கள் வந்து இருக்கீங்க. உங்களுடைய சூழலை கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியும். சரியா? அழகாக மாற்ற முடியும். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் முழுமையாக நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சிச்சுவேஷனில் கூட உங்களால் சமாளித்து வர முடியும். நீங்கள் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக காத்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் தன்மையை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக வந்து மாறிட்டீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதனால் இனிமே வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து என்னை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நான் சுயமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன், சுயமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நிறைய மாற்றங்கள் வந்து உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. தனிமையில் எப்படி நிற்கணும், விழுந்தாலும் எப்படி எழணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு சிறந்த பாடம். ஏன்னா அதிலேருந்து உங்களை நீங்கள் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்திருக்கீங்க. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கும் சரி உங்கள் நபருக்கும் சரி நிதி சார்ந்த பிரச்சனை, அதாவது ஃபினான்ஷியலில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னா அது எல்லாமே வந்து சரியாகும். பணம் வந்து நீங்களும் எதிர்பார்த்த மாதிரி வர ஆரம்பிக்கும். உங்கள் நபருக்கும் வந்து இப்போ பண வரவு வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நல்லா இருக்குது. நிதி சார்ந்த விஷயங்கள் வந்து 2 பேருக்குமே வந்து நல்லா இருக்கும். உங்கள் நபர் வந்து தூரத்தில் இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தனிமையில் இருந்தாலுமே மன நிறைவோட மகிழ்ச்சியாக தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை வந்து சாதிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்கள் நபர். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்கும் பெருசாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. மற்றவங்களால தான் பிரச்சனை. பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களால் மற்றவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் உங்கள் நபர் வந்து வேணான்னு விலகி இருப்பாங்க. இனிமே வந்து குடும்ப ஒற்றுமை வந்து ஏற்படும். சரியா? கார்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் நபர் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா உங்கள் கூட ஒரு ஃபேமிலியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை குட்டின்னு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் வந்து நிலைக்கணும், மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க இப்போ வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, அன்பு, அமைதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக என் நபர் கூட நான் இருக்கணும், அழகாக ஒரு குடும்பமாக குழந்தையா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரியான கால சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாகும். சரியா? நீங்கள் மனசில் விரும்பின விஷயம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் எல்லாமே வந்து சமாதானமாகும். சரி? அங்கே அன்பு இருக்கும், ஒற்றுமை இருக்கும். நீங்கள் ஒரு சரியான வழி வந்து தெரியாதா அப்படின்னு இந்த காதலுக்காக அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கான வெளிச்சம் வந்து வந்துடுச்சு. சரியா? அதாவது பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சரியான பாதையை வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. மகிழ்ச்சியான முடிவாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் 2 பேருமே பேசி, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இனிமே அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் நபர்.
உங்களை பார்க்க வருவாங்க, அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க. இனி வந்து ஸ்லோ ஆகாது, சரியா? இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கும். அடுத்த கட்டம்னா வீட்டில் பேசுகிறது, மேரேஜ், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். சில நேரம் உங்களாலேயே உங்கள் நபரை வந்து மன்னிக்க முடியாமல் வந்து இருக்குது. முதல்ல நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குணமாயிருவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த தேவையில்லாத பிரேக்கப் சிச்சுவேஷனும் சரி, காயங்களும் சரி, இதெல்லாமே வந்து சரியாகும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கடந்த காலத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க, சரியா? அந்த தவறுகளை வந்து நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அந்த தவறை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே வந்து விலகும். உங்கள் நபரும் வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னா இழந்த சக்திகளை எல்லாத்தையுமே மீட்டெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய தவறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தவறில் இருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க உங்கள் நபர். அவங்களும் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் வந்து சிறந்ததாக மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்கள் நபர் வந்து அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து தெரியுது உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. சில நேரம் உங்களுக்கு செய்த துரோகத்தை நினச்சி வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உங்கள் நபர். உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக மன்னிப்பு வந்து கேட்பாங்க, சரியா? இப்போதைக்கு உங்கள் நபர் வந்து விரும்புகிறது எல்லாமே அவங்கள முழுசாக அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சரியாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ பழைய விஷயங்களை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய தவறுக்காக வந்து உங்ககிட்ட வருந்தி மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் தான் இப்போ வந்து அவசரப்படுறீங்க. சில நேரம் வந்து பொறுமையாக நீங்கள் இருக்கீங்க. பொறுமையாக இருந்தாலுமே சில நேரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்படுறீங்க. இப்போ நீங்கள் அவசரப்படக்கூடாது. எந்த முடிவுகளையும் வந்து திணிக்கவே கூடாது, சரியா? இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் போய்கிட்டே இருக்கணும். இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ, உங்களுடைய நிகழ்காலம் இப்போ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போங்க. ஏன்னா உங்கள் நபரை கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா எதுவுமே இங்கே வந்து நடக்காது. அவங்களா உணர்ந்து வருவாங்க. இப்போ உணர்ந்துட்டாங்க உங்கள் நபர். கொஞ்சம் டைம் எடுக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. சில நேரம் சில உணர்வுகளை வந்து நீங்களே கட்டுப்படுத்தணும்னு நினச்சா கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மூச்சில் கவனம் செலுத்துங்க. மூச்சில் கவனம் செலுத்துகிறப்ப நீங்கள் பொறுமையாக அப்படியே அமைதி ஆயிடுவீங்க. நீங்கள் இப்போ நம்ப வேண்டியது கடவுளை நம்பணும், பிரபஞ்சத்தை நம்பணும். உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க அல்லது பிரபஞ்சத்தை நீங்கள் வணங்குங்க. நீங்கள் நம்பிக்கை வைக்கிறப்போ உங்ககிட்ட இருந்த பயம் வந்து போயிடும், சரியா? முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து முடியும் அப்படின்னு உங்களாலேயே மாற்றிக்க முடியும். நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். உங்களுடைய கனவுகளை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து இருக்குது. நிச்சயமாக உங்கள் கனவுகளை அடையிறதுக்கான வலிமை வந்து உங்ககிட்ட இருக்குது. நீண்ட நாளாகவே ஒரு இலக்குன கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அதில் வந்து உண்மையாக இருங்க, சரியா? வரக்கூடிய தடைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, காதல் உறவுலையும் சரி, ஒரு போராட்டமாக தான் இருக்குது. சில நேரம் வந்து சமாளிக்க முடியாமல் இருக்குது, பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். தடைகள் வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அதை வந்து சக்ஸஸாக உங்களால் அமைச்சிக்க முடியும். நீண்ட நாள் போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து முடிவுக்கு வரும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறதா இருக்கட்டும், பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன முயற்சி பண்ணுறப்போ அங்கே தற்காலிகமாக நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்குறீங்க. தற்காலிக தீர்வை தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. உடனடி முடிவு வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க, சரியா? தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப தான் நிறைய சுவாரஸ்யங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறைய உண்மைகள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. உண்மையான ஆற்றலை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய ஆற்றலும் சரி, இந்த விதியுடைய ஆற்றலும் சரி, அப்படியே இந்த விதியை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி நீங்கள் உணரலாம். சில நேரம் ஆசைப்பட்டது எதுவுமே கைக்கு கிடைக்கலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம், சரியா? ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும், சரி? அதனால் தோத்துட்டா கூட விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் இதயத்தை எப்போவுமே நீங்கள் நம்புங்க, சரியா?
மற்றவங்க முடியாதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் நம்பி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் ஒரு முக்கியமான பங்காக மாற்ற முடியும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நாள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இப்போ பிரேக்கப்பில் இருக்குன்னா நீங்கள் திரும்ப சேருவீங்க, அதுக்கப்புறமா வந்து கண்டினியூவாக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கோங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.